ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. நாம் விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலையும் அருகம்புல்லும் வச்சு வழிபாடு செய்வோம். அதோட பலன்களும் அதோட முக்கியத்துவமும் பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச எருக்கம்பூ மாலை நம்ம பிள்ளையாருக்கு அணிவிப்பதன் மூலம் தடைகள் நீங்குவதோடு சூரியனின் அருளும் ஆத்ம பலனும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். மனம் மிக்க எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் விநாயகருக்கு அர்ச்சிக்க உகந்த மலர் எருக்கம்பூ மலர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பூவை அர்க்க புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை போலவே சூரியனுக்கும் எருக்கம்பூ உகந்தது. சூரியனுக்கு அர்க்கன் அப்படின்ற பேரும் இருக்குது. சூரியனார் கோவிலில் தலவிருட்சம் கூட எருக்கஞ்செடி தான். எருக்கஞ்செடி மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கு சிறந்த மலராகவும் இருக்குது. தெய்வீக மூலிகை பெருமையுடன் விளங்கும் எருக்கம்பூவில் 9 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நமக்கு கண்ணில் படுறது மட்டும் கத்திரிப்பூ நிற எருக்கஞ்செடி தான். அதுக்கடுத்து பிரபலமான வெள்ளெருக்கு எனப்படும் வெள்ளை நிற பூ மலரும் எருக்கஞ்செடி, இவை இரண்டும் தான் நமக்கு அதிகமாக பயன்படுது. 21 மலர்கள் 21 இலைகள் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதை தொடர்ந்து 21 முறை துர்வாயுக்ம சமர்ப்பணமும் செய்து வழிபட வேண்டியது அவசியம். துர்வா அப்படின்னா அருகம்புல், யுக்மம் அப்படின்னா இரட்டை என்று பொருள். பொதுவாக அர்ச்சனையின் போது நாம் அருகம்புல்லை சாத்துவது வழக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பதன் மூலம் அற்புத பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அருகம்புல்களை எடுத்து கணநாதனின் நாமத்தை சொல்லி சாத்தணும். அருகம்புல் வழிபாடு அப்படின்றது அல்லல்கள் தீர்க்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், தொல்லைகள், கடன், வறுமை ஆகியவற்றால் கஷ்டப்படுறவங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட அவை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அருகம்புல் மிகவும் குளுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குளிர்ச்சியான அருகம்புல்லை இறைவனுக்கு சாத்தி வணங்கும் போது நமக்கு மன அமைதி கிடைக்கும். எனவே விநாயக சதுர்த்தி அன்று 108 முறை நாமம் சொல்லி வழிபடும் அர்ச்சனையோடு 21 மலர்கள், 21 இலைகள், 21 இரட்டை அருகம்புல் ஆகியவற்றை கொண்டு விநாயகரை வழிபட்டு சகல நன்மைகளையும் நாம் பெறலாம். 21 மலர்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். எருக்கம்பூ, தும்பைப்பூ, புன்னை, மந்தாரை, மகிழம், பாதிரி, அரளி, ஊமத்தை, சம்பங்கி, மாம்பூ, தாழம்பூ, முல்லை, கொன்றை, செங்கழுநீர், செவ்வரளி, வில்வம், குருந்தை, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம், கண்டங்கத்திரி. இது எல்லாமே 21 மலர்கள் விநாயகருக்கு மிகவும் உகந்த மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை செய்யறதுக்கு. 21 இலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மாசி, பருகதி எனும் கிலா இலை, வில்வம், அருக்கு, ஊமத்தை, இலந்தை, நாயுருவி, துளசி, மாவிலை, தங்க அரளி, விஷ்ணு கிரந்தி, மாதுளை, மருவு, நொச்சி, ஜாதிக்காய் இலை, நாரி சங்கை, வன்னி, அரசு, நுணா எருக்கு, தேவதாரு ஆகிய 21 இலைகள் கணபதி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றுள் நம்ம வீட்டுக்கு அருகே இருக்கிற இலைகள் கொண்டே நாம் அர்ச்சித்தாலே போதுமானது அப்படின்னு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே சேர்த்து 21 முறை இரட்டை அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செஞ்சால் நமக்கு நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.